நீ துரத்திட்ட பிறகு தலைமுறைன்னு போட்டினா எசபேலின் ஆவிகள் தேவனுடைய மனிதர்களை பட்டணத்தை விட்டு என்ன செய்கிறது? துரத்துகிறது. அதனால சொல்றேன், தவறு இருக்கிறது இல்லை, அதை பத்தி நான் பேசல. கட்டாயம் பாதிக்கப்பட்ட இருதயங்களுக்கு வழிகளை நான் அறிந்திருக்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜான் ஜெபராஜனுடைய இஷ்யூவை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதை குறித்து நம்ம ஏன் பேசலைன்னா, போதிய ஆதாரம் நம்ம கைவசம் இல்லை, அதனால இதை பேசாம இருந்தோம். ஆனா அவருடைய இப்ப தன்னை தம்பி என்று சொல்லியிருக்கிறார். அப்ப அவருடைய அண்ணனாகிய ஜஸ்டின் அவர்கள் அவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. அவர் பேசின அந்த அடிப்படையிலே தெரியுது, ஊர்ஜிதமாகிறது, ஜான் ஜெபராஜ் நிச்சயமாக தவறு செய்திருக்கிறார். அந்த தவறிலே லகித்திருக்கும்படி, மூழ்கி இருக்கும்படி சபையே விட்டு மனைவியை விட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக அவருடைய அண்ணனாகிய கள்ளப்போதகராகிய ஜஸ்டின் நிரூபிச்சிட்டார். அதனால இந்த வீடியோவை நம்ம என்ன செய்யலாம், தைரியமாக போட வேண்டியதாக இன்னைக்கு இருக்குது. யாரா நீ எதுக்குடா வந்த அப்படின்னா ஒரே வரியில முடிக்கிறான். நானும் ஒரே வரியில முடிக்கிறேன். ஆன்சர் என்னன்னா, he is my brother. யாரு பக்கம் நியாயம் இருக்குன்னு நான் கேட்க மாட்டேன். எவன் சத்தம் போட்டான்னு நான் கேட்பேன். கட்டாயம் பாதிக்கப்பட்ட இருதயங்களுக்கு வழிகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆனா ஆசா, சங்கீதக்காரன் ஆசா 73வது சங்கீதத்துல சில விஷயங்களை அவர் பேசுவார். என்ன அப்படின்னா, துன்மார்க்கருடைய வாழ்வை காணும்போது வீம்புக்காரராகி அவர்கள் மேல் நான் பொறாமை கொண்டேன், மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கன் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியா இருக்கிறது சொல்லிட்டு 7ஆம் வசனத்தை தொடர்ச்சியாக அவர் சொல்லுகிறாரு. அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதெல்லாம் அதிகமாய் நடந்தேறுகிறது, அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள், தங்கள் வாய் வானமட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமியெங்கும் உலாவுகிறது அப்படின்னு அங்கலாய்த்து துன்மார்க்குடைய வாழ்க்கையை பார்த்து அவன் எப்படி செழிச்சிருக்கான், அவன் செய்யற அந்த அகந்தையான செயலுக்கு பதில் வராதா, எவ்வளவு செழிப்பா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுறாரு. ஆனா அவர் என்னதான் இருதயத்துல வாதிக்கப்பட்டு இப்படி எல்லாம் நொந்து கொண்டு பேசினாலும் கடவுளுடைய செயலை அற்புதமாக கீழே குறிப்பிடுகிறாரு. அவங்க அப்படித்தான் ஒரு புஷ்பத்தை போல அப்படியே செழிப்பா வந்தாலும் கூட துன்மார்க்குடைய வாழ்வு எப்படி இருக்குன்னு முடிக்கிறாரு பாருங்க. அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது, நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் விலப்பண்ணுகிறீர். நல்லா கவனிங்க, இந்த கடைசி நாட்களில நிறைய கள்ள போதகர்கள் எழும்பி மக்களை வஞ்சிக்கிறாங்க. அதுல பெரிய லெவல்ல இன்னைக்கு மக்களை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிக்கிறது பாத்தீங்கன்னா ஜான் ஜெபராஜ், ஜஸ்டின், ஜெசுவடியான், பாலசேகர் போன்றவர்கள் எல்லாம். இவங்களுடைய வாழ்வை நல்லா நோக்கி பாத்தீங்கன்னா சாட்சியற்ற இழிவான வாழ்க்கை. வானம் மட்டும் இவர்கள் உயர்ந்து பேசுவாங்க ஒழிய அவங்களுடைய ஜீவியத்தை உற்று நோக்குனீங்கன்னா ஒரு பரிசுத்தம் காணப்படாது. அசுத்தம் தான். அசுத்தத்துல இருந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய பரிசுத்தம் தான் என்னை பாதுகாக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க வசனத்தை எல்லாம் தங்களுக்கு ஒரு ஆதாயமாக ஆதரவாக பேசிக்கிட்டே வருவாங்க. நிறைய வசனங்கள் இப்படிதான். சாத்தான் எப்படி வசனத்தை கையாளுகிறானோ அதே மாதிரி இவர்களும் தந்திரமாக வசனத்தை கையாளுவதிலே கை தேர்ந்தவர்களா இருக்கிறாங்க. இவருடைய போதகத்தை எல்லாம் எடுத்து பாருங்களேன். வசனம் ஒன்றை போதித்திருக்க இவர்கள் இஷ்டத்துக்கு போதிப்பாங்க. வசனம் ஒரு சத்தியத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து பேசியிருக்க இவர்கள் அந்த வசனத்தை எல்லாம் உலக பிரகாரம் ஆசீர்வாதமாக மடைமாத்தி ஜனங்களுக்கு போதித்து ஜனங்களை பொருளாசை உள்ளவர்களாக மாற்றுவாங்க. அந்த பொருளாசையை மக்களுக்குள்ள திணித்து தங்கள் பொருட்களை பெருக்கிக் கொள்வாங்க. இப்படி ஆடம்பரமான வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை, போடுகிற கோட் ஷூட் எல்லாம் லட்சக்கணக்கான ரூபாய்கள், போடுற ஷூஸ் முதற்கொண்டு 40,000 ரூபாய் மதிப்புள்ள ஷூ தான் போடுவாங்க, வாங்குறதெல்லாம் ஜெட்டு, இப்படிதான் போவாங்க ஒழிய ஒரு கர்த்தருக்குரிய அந்த தரிசனம், ஆத்தும பாரம் இதெல்லாம் இருக்காது. அன்றைய மிஷனரிகள்லாம் பாருங்களேன், தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து இங்கு இருண்ட மக்களுக்கு அவங்க சேவை செஞ்சாங்க, கண்களை திறந்தாங்க. அவங்க செய்யக்கூடிய சேவை தான் இன்னைக்கு இந்திய மக்கள் கிறிஸ்தவர்களை மதிக்கக்கூடிய தன்மை இன்னைக்கு ஏன் இருக்குதுன்னா அன்னைக்கு மிஷனரிகள் செய்த சேவை. ஆனா ஒட்டு மொத்தமாக கிறிஸ்தவனுடைய அந்த மாண்பையும் மதிப்பையும் குலைக்கிற மாதிரி இந்த பொருளாசை உள்ள போதவர்கள் இன்னைக்கு எழும்பி செழித்து ஓங்கி வளர்றாங்க. நிறைய சமயத்துல நான் அங்கலாய்ப்பேன், இப்படிலாம் பேசுறாங்களே ஆண்டவரே, வசனத்துக்கு புறம்பா பேசுறாங்களப்பா, வசனம் ஒண்ணு சொல்லியிருக்கு இவங்க இஷ்டத்துக்கு சொல்றாங்களப்பா. பிசாசு சொல்லுவான் பாத்தீங்களா, தாள குதியும் தூதர்கள் தாங்கி கொண்டு போவார்கள். ஆக்சுவலா வசனத்தை தான் பேசுறான், ஆனா வசனத்தை அவன் சொந்த கருத்தை ஆட் பண்ணி பேசுறான். எங்கேயுமே தேவன் தாள குதி தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி கீழே குதிச்சிரு, உன்னை தூதர்கள் தாங்கி கொண்டு போவார்கள் எழுதப்படல. சங்கீதம் 91 சொல்லப்பட்ட வசனம் என்ன, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் அப்படின்னு தான் எழுதப்பட்டிருக்கே ஒழிய சாத்தான் அந்த வசனத்தை எப்படி தந்திரமா பேசுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே தாள குதி, தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணு, வசனம் போட்டுக்கிறவனை கடவுள் காப்பாத்துவார் அப்படின்னு கடவுளை பரீட்சித்து பார்க்கும்படியாக வசனத்தை தவறான ரீதியிலே அவன் விளக்கம் கொடுக்குறான்.
அதே மாதிரிதான் இந்த ஜஸ்டின் போன்றவங்க, ஜெஷுவடியான் போன்றவங்க, இந்த ஜான் ஜெபராஜ் போன்றவங்க எல்லாம், பாலசேகர் போன்றவங்க எல்லாம் எந்த வசனத்தை எடுத்தாலும் அதை தவறாக வியாக்கியானப்படுத்துவது. மக்களுக்கும் போதிய அறிவு இல்லை. ஆண்டவர் பைபிள் அன்னைக்கே எழுதி வச்சுட்டாருங்க, எல்லா ஆவிகளையும் நம்பாதீங்கப்பா, அந்த ஆவி தேவனால அனுப்பப்பட்டதான்னு சோதித்து பாருங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு வசனத்தை வைத்து சோதித்து பார்க்கிற அனுபவம் இன்னைக்கு விசுவாச பிள்ளைகளுடைய நிறைய பேருடைய வாழ்க்கையில் இல்லாதனாலதான் இப்படிப்பட்ட ஆசாமிகள்கிட்ட, பண மோசடி செய்கிறவர்கள்ட்ட, பரிசுத்தம் இல்லாதவர்கள்ட்ட சிக்கி தவிக்கிறாங்க. ஜான் ஜெபராஜும் பாருங்களேன், தன்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இடறி கெட்டு போய் விபச்சார பாவத்துல சிக்குண்டு இருக்கிறார். இதெல்லாம் ஏன், இவர்கள் ஏன் தேவன் சறுக்கலான இடங்களிலே நிறுத்தி சடுதியிலே விழ பண்ணுகிறாருன்னா, இப்பயாவது உங்க கண்ணை திறந்து பாருங்க ஐயா. இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நீங்க ஃபேன் ஆகி அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு அவங்கள ஏதோ கதாநாயகனை போன்ற உலக மக்கள் எப்படி விஜய அஜித்தை தூக்கி கொண்டாடி அவங்க கட்ட வீட்டுக்கு பீரபிஷேகம் பாலபிஷேகம் செஞ்சு கொண்டாடுறாங்களோ, நீங்களும் இந்த சாதாரண மனிதனுக்கு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னுமே இவங்க மாதிரி ஆட்களை நம்பி நீங்க மோசம் போறதுன்னா உங்க தலையெழுத்து தான் அப்படி இருக்க முடியும். ஏன்னா மொத்தமாக சாத்தான் உங்களை ஆண்டு கொண்டு விட்டான்னு தான் சொல்ல முடியும். இப்ப இந்த ஜஸ்டின் ஜான் ஜெபராஜ் போன இடத்துல கோயம்புத்தூர்ல ஒரு சபை ஆரம்பிக்க போறாராம். வருகிற சனிக்கிழமையிலிருந்து கோயம்புத்தூர்லே நம்முடைய பிரான்ச் சர்ச் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு நாள் காலை வேளையிலே நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று கர்த்தர் சொன்னார், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன். நான் போன ஆகஸ்ட்ல கடவுள் என்ன சொன்னார், யூடியூப்ல நான் உங்கள்கிட்ட பேசும்போதே சொன்னேன். ஸோ நியூ பிகினிங் கோயம்புத்தூர்ல இருக்கு அப்படின்னு காட் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பட் இன்றைக்கு ஒன் ஃபைன் மார்னிங் காட் செட் யூ மஸ்ட் கோ டு கோயம்புத்தூர். இப்ப விழுந்து ஜான் ஜெபராஜ் போயிட்டாரு. அவரு இனி ஊழியம் செய்ய முடியாது, தகுதியற்ற, வேத வசனத்தின் அடிப்படையில அவர் ஏற்கனவே தவறான ஊழியம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவர் விழுந்து போன விஷயத்திலேயே அவர் ஒரு ஊழியக்காரனா இருக்க முடியாது என்று வசனம் தீர்க்கிறது, நாம் தீர்க்கல. வசனத்துல ஒரு தேவனுடைய மனுஷன் என்ன செய்யக்கூடாது, அவன் சாட்சி உள்ளவனா இருக்கணும், ஒரே மனைவியா இருக்கணும், எல்லாருக்கும் முன்பாக நற்சாட்சி பெற்றவனா இருக்கணும், குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனா இருக்கணும். இப்படிப்பட்டவன் தான் ஊழியம் செய்யணும். இதற்கு மிஞ்சி இருக்கிறவங்க எல்லாம் ஊழியனாக ஆகுவதற்கு தகுதி இல்லை. இப்ப கோயம்புத்தூருடைய அந்த விசுவாச மக்கள் பாத்தீங்கன்னா பாம்பினுடைய வாயிலிருந்து தப்பி ஏதோ ஒரு முதலையினுடைய வாயில சிக்கின மாதிரி இப்ப ஜஸ்டின் களத்துல இறங்குறாப்ல. இப்ப ஜான் ஜெபராஜ் கூட பாத்தீங்கன்னா சினிமா பாட்டு ராகத்தை களவாடி கர்த்தருடைய பாட்டா மாத்தி பாடுவாரு. ஆனா ஜஸ்டின் எப்படின்னு தெரியுமா, நேரடியாகவே சினிமா பாட்டை பாடி சபையில கூத்தடிக்கிறவர், கும்மாளம் போடுறவர், வசனத்துக்கு பூரா தப்பு தப்பான எந்த வசனத்தை எடுத்து போதிச்சாலும் அதுல தவறான விளக்கத்தை கொடுக்கிற ஒரு மனுஷன். தயவு செய்து கோயம்புத்தூர் மக்களே ஜாக்கிரதையா இருங்க. இந்த மாதிரி ஆட்கள் ஏசி போட்டு வச்சிருக்கிறான், நல்ல பெரிய சபையை கட்டி வச்சிருக்கிறான், சூப்பரா இருக்குது அப்படின்னு ஏதோ பப்புக்கு போற மாதிரி கச்சேரிக்கு போற மாதிரி உட்காந்து நாசமா போகாதீங்க. தயவு செய்து கடைசி நாட்கள்ல எச்சரிக்கையா இருங்க. கடவுளுக்கு முன்பாக உண்மையா இருங்க. வேத வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. தேவனே இவருடைய முகத்தரையை கிழித்து இப்படிப்பட்டவங்களை நம்பாதீங்கப்பா, இவங்களை பாருங்கன்னு உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறாரு. இன்னுமே தேவனே உங்களுக்கு இவங்களை குறிச்சு வெளிப்படுத்தி நீங்க திருந்தலைன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, நல்ல மரம் எது கெட்ட மரம் எதுன்னு அதனுடைய கனிகளினால் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்ங்கிறார். சோ அவங்களுடைய குணாதிசயத்தினால யாரு ஒரு நல்ல ஊழியன் யாரு கள்ள ஊழியன்ங்கிறத அவனுடைய நடவடிக்கையின் மூலியமாக அவனுடைய குணாதிசயத்தின் மூலியமாக நீங்க தெரிஞ்சுக்க முடியுங்கிறார். அப்ப இவன் கள்ள ஊழியன், இவனுடைய கனிகள் சரியில்லை, இவன் கெட்ட கனி கொடுக்கிறவன், கசப்பான கனி கொடுக்கிறவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே இன்னைக்கு போற கும்பலை பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமா இருக்குது. நான் யூதா புத்தகத்தை வாசிக்கும் போது அப்படியே இன்னைக்கு ஜஸ்டினோ அல்லது ஜான் ஜெபராஜோ இன்னும் ஏனைய பாலசேகர் போன்றவங்கலாம் அப்படியே அந்த யூதா புத்தகத்தை இவங்களை குறிச்சு தான் தெளிவா எழுதுறாரு. நான் சில வசனங்களை மட்டும் இப்ப வாசிச்சு காட்டுறேன், வசனங்களை மட்டும் வாசிச்சு முடிப்போம், உங்க கருத்துல விடுறேன். ஆராய்ஞ்சு பார்த்து முடிந்த அளவுக்கு இப்படிப்பட்டவர்களை ஒதுக்க கத்துக்கங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு புத்தி புகட்டி திருத்தவாது முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் கஷ்டம் தான் திருந்திருக்கு, முயற்சி பண்ணி பார்ப்போம். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரைங்கிற மாதிரி எதையாவது வசனத்தை சொல்லி திருத்த முயற்சி பண்ணுவோம். நாம அப்படித்தான். சில பேர் நம்ம உண்மையை சொல்ல போனா நம்மையே கள்ள ஊழியன்னு சொல்லவெல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவே அன்றைய பரிசேயர்கள் பாத்தீங்கன்னா கள்ள ஊழியர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, கள்ள தீர்க்கதரிசி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவே பெயர்செபுவினால் இவர் ஆவியை துரத்துறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இயேசு கிறிஸ்து மேல குற்றச்சாட்டு வச்சதை பாக்குறோம். இன்னைக்கு சத்தியத்தை சொன்னாலே சத்ருவா பாக்குற ஒரு சமுதாயம் கிறிஸ்தவ சமுதாயமாக மாறிவிட்டது. இருந்தாலும் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. அதற்காகவே அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அதற்கான வைராக்கியத்தை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதனால சொல்றோம். சில வசனங்களை மட்டும் யூதா புத்தகத்துல வாசிக்கிறேன், அப்படியே இந்த மாதிரி ஆட்களுக்கு பொருந்தி போகும். அப்படிப்பட்ட ஆட்களை நீங்க பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு விட்டு ஓடிருங்க, எச்சரிக்கையா இருங்க. யூதா புத்தகத்துல 3ஆம் வசனத்தில இருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனா இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாய் புரட்டி, தேவன் கிருபையாய் இருக்கிறார் என்று சொல்லி
கிருபை இருக்குதுன்னு சொல்லி அதை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான கர்த்தராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிறது. அதாவது தங்களுடைய செயல்பாட்டின் மூலியமாக மறுதலிக்கிறது. வார்த்தையினால் மறுதலிக்க மாட்டாங்க. வார்த்தைக்கு வார்த்தை இயேசு சொல்லுவாங்க, ஆவியானவர் சொல்லுவாங்க. தங்கள் செயல்பாடினால் மறுதலிப்பாங்க. இதேதான் இஸ்ரவேல் மக்களும் செஞ்சாங்க. நாவினால் கர்த்தரிடத்துல சேர்ந்து இருதயமோ அவர்களை விட்டு தூரமா இருந்ததுன்னு கர்த்தர் அங்கலாய்ப்பார் இஸ்ரவேல் மக்களை பார்த்து. இன்றைக்கும் இப்படிப்பட்டவர்கள் வாயில தான் இயேசு, வாயில தான் ஆவியானவர், வாழ்க்கையில ஆண்டவர் இருக்க மாட்டார், ஆவியானவர் இருக்க மாட்டார். அப்படியே இந்த வசனம் எழுதியிருக்கு பாருங்க. இவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிற விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். இந்த மாதிரி இவங்க கர்த்தருக்குள்ள வந்தும் இவங்க சரியான விசுவாசத்துல கர்த்தர் மேல விசுவாசம் வைக்காம பணத்தின் மேல தன்னுடைய ஆடம்பரமான விஷயத்தின் மேல் விசுவாசம் வைக்கும் போது தேவனே அழிக்கிறாராம். தொடர்ச்சியா யூதா சொல்லும்போது 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் பாருங்க. அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சார்ந்த பட்டணத்தார்களும் அவர்களை போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினியை அடைந்து திஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜான் ஜபராஜ் விழுந்த விழுகை எல்லாம் இன்னைக்கு திஷ்டாந்திரம். பாலசேகரும் துரோகம், தன்னிடத்துல ஜெபிக்க வந்த ஒரு பெண்ணு, அவங்களுக்கு குழந்தை இல்லை, குழந்தை வேணும்னு ஜெபிக்க வந்திருக்கிறாங்க. பாலசேகரே குழந்தை கொடுத்தாரு, அது பெரிய இஷ்யூ ஆகி சேனல் வரைக்கும் போச்சு. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு தேவன் திஷ்டாந்தமாக வைத்திருக்கிறார். இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் நம்பி கெட்டு போகாதீங்க. தொடர்ச்சியாக இதை எழுதுறாரு பாருங்க. அப்படி போலவே சொப்பனக்காரராகி இவர்களும், சொப்பனக்காரர்கள், தரிசனம் பார்த்தேன், சொப்பனம் பார்த்தேன், சொப்பனம் பார்த்தேன்னு பேசி பைபிள்ல ஆண்டவர் சிலருக்கு சொப்பனத்தை கொடுத்திருப்பாரு. அதெல்லாம் இவங்க காண்கிற சொப்பனத்துக்கெல்லாம் ஏதோ கடவுள் வெளிப்படுத்தின மாதிரி பேசுவாங்க. சோ சொப்பனக்காரராகி இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூசிக்கிறார்கள். தங்கள் சரீரத்தை காம இச்சைக்கு ஒப்பு கொடுக்கிறது. கேட்டா ஆண்டுடைய கிருபை இருக்குது, அது என்ன மூடிக்கிறோம், பரிசுத்தமா இருக்கும் அப்படின்னு பேசுறது. தொடர்ந்து பாருங்க, கீழே 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளா இருந்து, ஜான் ஜபராஜ் போன்றவங்க, ஜஸ்டின் போன்றவங்க இன்னைக்கு கரைகளா இருக்கிறாங்க. கர்த்தருக்குரிய பிள்ளைகளுக்குள்ள, சபைகளுக்குள்ள இவர்கள் எல்லாம் கரைகள். இந்த கரைகளை கழுவி முதல்ல நீக்கினா தான் கிறிஸ்தவம் பரிசுத்தப்படும். தயவு செஞ்சு புரிந்துக்கங்க. இவங்க எப்படி இருக்கிறாங்களா? கரைகளா இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றினால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமா இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை எழுதுறாரு. சோ நம்ம அதுக்கப்புறம் நிறைய யூதா உற்சாகப்படுத்துகிற விஷயத்தையும் பார்க்கிறோம். அந்த அவபக்தியான மனிதர்களை நியாயம் தீர்ப்பார். அவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களும் இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும் தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். இது எல்லாம் அப்படியே பொருந்தும் இந்த ஆள்களுக்கெல்லாம். எப்போ பார்த்தாலும் முகஸ்துதி, தற்பொழிவுக்காக. இவன் அவனை புகழுவான், அவன் இவனை புகழுவான், இவன்கார அவனுக்கு கொடுப்பான், அவன்கார இவனுக்கு கொடுப்பான். இப்படி மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டு மக்களுக்குள்ள எதையாவது ஒரு ஆசையும் ஆவலையும் தூண்டி விட்டு மக்கள் பணத்தை ஆட்டைய போடுறது. அன்பான பிரியமானவர்களே, தொடர்ந்து யூதா சொல்லி முடிக்கிற சில வசனங்களையும் வாசிக்கிறேன். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே, இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுவாபத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. இவர்கள் எல்லாம் யாரு? ஜஸ்டின், ஜாமன் ஜபராஜ் போன்றவங்க எல்லாம் இவங்க இச்சையின்படி நடக்கிறவர்கள், இவர்கள் துன்மார்க்கரான இச்சையில் நடக்கிறவர்கள், பரியாசக்காரர்கள். இவங்க எல்லாம் கீழே சொல்றாரு, இவர்கள் பிரிந்து போகிறவர்கள் ஜென்ம சுவாபத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமா இருக்கிறாங்களாம். சோ நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று யூதா தெளிவாக எழுதியிருக்கிறார். அதனால அருமையானவர்களே, இப்படிப்பட்டவர்கள் விழுகையெல்லாம் நமக்கு எச்சரிப்பாக தான் இருக்குது. அதை குறிச்சுதான் 1 கொரிந்தியர் புத்தகத்துல 10ஆம் அதிகாரத்திலையும் பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்கள் பல இடத்துல விழுந்த சம்பவத்தை எல்லாம் அங்கே பவுலடிகள் சுட்டிக்காட்டி, இதெல்லாம் கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி திஷ்டாந்தரங்களாக எழுதப்பட்டிருக்கிறது என்று அங்கேயும் பவுலடிகள் சொல்றார். அதனால இப்படிப்பட்டவர்களை பார்த்து நீங்க சோர்ந்து போக அவசியம் இல்லை. நீங்க உங்களை காத்துக்கொண்டு விசுவாசத்திலே உறுதிப்படுத்தி கொண்டு மகா பரிசுத்தமான அந்த விசுவாசத்தை உங்க வாழ்க்கையில
இருந்து தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் படுத்துங்க. இப்படிப்பட்ட கள்ள ஊழியர்களை இனங்கண்டு கொண்டு முடிஞ்ச அளவுக்கு உங்க ஆதரவு அளிக்காதீங்க. இவங்களை இந்த அளவுக்கு உயர்த்தி இவங்க இப்ப பெருமை பிடிச்சு விழுந்ததுக்கு ஒரு ரகத்துல இவங்களை பின்பற்றின விசுவாச கூட்டம் தான் காரணம். அவங்கள தூக்கி தலை உச்சாணி கொப்பியில வச்சு அவன் பெருமையில பணத்திலையும் பெருக்கெடுத்து ஓடி கடைசியில இன்னைக்கு வீழ்ந்து போன சங்கதியை தான் நம்ம பார்க்கிறோம். அதனால ஞானம் உள்ளவர்களாக பயணம் செய்யுங்க. இவங்களுடைய முகத்திரையெல்லாம் தேவன் இப்ப கிழிச்சு காட்டினது எதுக்காகன்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து இனியாவது இப்படிப்பட்ட பொருளாசைக்காரர்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் அந்த கிருபையை உங்கள் ஒவ்வொருவருக்கு தரட்டும். காட் பிளஸ் யூ.